கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2025 முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்ணின் கருவிலே போல கடக்க உதவி செய்தார். இன்னும் ஒரு சில மணி நேரங்களே இருக்கிறது. நாம் புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. குறித்த நேரத்துக்கு சரியாக ஆலயத்துக்கு செல்லுங்க. ஆலயத்துக்கு செல்வதற்கு முன்பாக இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வருடத்துல எத்தனையோ கவலைகள், கண்ணீர்கள் உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம். புதிய வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும் என்று கர்த்தருடைய நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா, நாகும் 1:15 யூதாவே, உன் பண்டிகையை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆம் தெய்வ பிள்ளைகளே, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அப்படி வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. கடந்த நாட்கள்ல, கடந்த மாதங்கள்ல நீங்க பார்த்த அத்தனை கஷ்டங்களையும் கர்த்தர் நீக்கி போடுவார். புதிய ஆண்டு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் அமையும். இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி எகிப்திலிருந்து புறப்படும் போது வனாந்தர வழியாய் ஆண்டவர் அழகாய் சுதந்திர சமுத்திரத்தின் வழியாய் நடத்தி வந்தார். அந்த பார்வோன் சேனைகள் சமுத்திரத்துல வரும்போது பார்த்தா அவங்கள கடல் அலைகள் எல்லாம் அப்படியே மூடி போட்டது என்று எழுதப்பட்டிருக்குது. இவங்க அழகா இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போயிட்டாங்க. ஆனா பார்வோன் சேனையை எல்லாம் அந்த தண்ணிக்குள்ள மூடி போட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 2025 உங்க வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தேவன் மூடிப்பட வல்லவராய் இருக்கிறார். புதிய ஆண்டு மிகவும் ஆசீர்வாதமாய் உங்களுக்கு அமையும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். யூதாவே, உன் பண்டிகையை ஆசரி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க அப்படின்னா இந்த வருடத்துல, புதிய வருடத்துல ஒரு ஆராதனை கூட நீங்க விட்டுறாதீங்க. 52 ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற எல்லா ஆராதனையும் வாஞ்சியோடு, மன விருப்பத்தோடு, முழு மனதோடு ஆராதனையில கலந்து கொண்டு தேவனை ஆராதிங்க. பொருத்தனையை நீங்க செலுத்த மறந்திருந்தா நினைவு கூர்ந்து நீங்க எல்லாரும் ஞாபகப்படுத்தி பொருத்தனையை செலுத்துங்கள். புதிய விடத்துல புதிய பொருத்தனைகளை ஏறிடுங்கள். தேவனுக்கென்று வைராக்கியமாய் அதை செலுத்த பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த நாள்ல துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று ஆண்டவர் உங்களுக்காக சொல்லுகிறார். நீங்க கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. புதிய வருடம் எப்படி இருக்குமோ என்று நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு மகிமையாய் நடத்தி கொண்டு செல்வார். அநேக கிருபைகளை உங்களுக்கு தருவார். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கர்த்தர் பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள்.